பாட்டு தான் பாடினாரு. மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். அதாவது இந்த காலகட்டத்துல போடுற பாட்டெல்லாம் பல சோசியல் மீடியால லூப்ல போகணுங்கிறதுக்காக இப்ப ரீசெண்டா அனினா கூட சாய பேங்கர்ல சேர்ந்து மூளையை பிதிக்கி மியூசிக்க போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அப்படி இவங்களும் பல பாடல்களை வகை வகையா காப்பி அடிச்சு போட்டா அதை எடுத்துட்டு வந்து சம்பந்தமே இல்லாத டான்ஸ் கூட சம்பந்தப்படுத்தி சில பேர் வீடியோ போடுவாங்க. மச்சான் இப்போ மாப்பிள்ள பொண்ணு புள்ளி தோப்புல. அதுலயும் நம்ம தூக்குதோரெல்லாம் என்ன பாட்டு போட்டாலும் சிங்க் ஆகிற மாதிரி ஆடுவாரு. அப்படி பாட்டுக்கு சிங்க் ஆகிற மாதிரி பல பேர் ஆடி பார்த்திருப்போம். பட் டான்ஸுக்கு சிங்க் ஆகிற மாதிரி யாராவது பாடி கேட்டிருப்போமா? ஆனா இது புதுசா இருக்கு. அப்படி ஒரு பாட்டு தான் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம சிங்கர் விஜய் அண்ணா பாடிய 10 ரூபா பாடல். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஏன்டா அவர் எந்த சிச்சுவேஷன்ல எந்த இன்டென்ஷன்ல அந்த பாட்டை பாடி இருந்தாரு? நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்கள் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறனா பாத்தீங்களா? அங்க பாருங்க. குழந்தைகளே கலாய்க்குது. ஆனா அதை எடுத்துட்டு வந்து இவங்க இவ்வளவு தமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். ரெடி 1 2. பாட்டிலுக்கு 10 ரூபா. விஜய் அண்ணா இனி படம் நடிக்கலனா கூட பரவாயில்ல, மாசம் மாசம் இந்த மாதிரி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணா போதும். அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன். அரசியல்ல குதிச்சிருக்கேன்டா. அரசியல்ல